श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति. शृङ्गारपद्धति श्लोकं 256. निद्रायितस्य कमितुर्मणिपादुके त्वं पर्यङ्गिका परिसरं प्रतिपद्यमाना श्वासानिलप्रचलितेन भजस्य भीक्ष्णं नाभि सरोजरजसा நவமங்கராகம். பதபதார்த்தம். ஹே மணிபாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, நித்ராயிதஸ்ய தூங்கிக் கொண்டிருக்கின்ற, கமிதுகு நாயகனுடைய, பர்யங்கிகா கட்டிலினுடைய, பரிசரம் சமீபத்தை, பிரதிபத்தியமான அடைந்திருக்கின்ற, துவம் நீ, ஸ்வாசானில மூச்சுக்காற்றினாலே, பிரச்சலித்தேன கிளம்புகின்ற, நாபி தொப்புளிலே இருக்கின்ற, சரோஜ தாமரைப்பூவில் இருக்கின்ற, ரஜசா தூளிகளாலே, நவம் புதியதாயிருக்கின்ற, அங்கராகம் சந்தனப்பூச்சை, அபீக்ஷணம் அடிக்கடி பஜசி அடைகிறாய். அபீக்ஷ்ணம் அடிக்கடி பஜசி அடைகிறாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் இப்போ தூங்கின்னு இருக்க, பாதுகையானவள் கட்டிலுக்கு கீழே இருக்கா, சமீபத்தில் இருக்கா, பக்கத்தில். அப்போது பெருமாளோட மூச்சுக்காற்று, பெருமாள் மூச்சு விடும்போது அவரோட மூச்சுக்காத்தானது அவரோட தொப்புளில் இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூ மேலே பட்டு, அந்த பூவோட மகரந்த தூள்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தூளானது பாதுகை மேலே படியறது. அது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சந்தன பூச்சு பெருமாள் பாதுகைக்கு பூசினா மாதிரி இருக்குது அப்படின்றார். அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் சந்தன பூச்சு 2வது ஸ்லோகத்திலேயே சாய்ச்சார், சந்தன குழம்பால் தடவினா மாதிரி இருக்குது அப்படின்னு. இங்கே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது பெருமாள் சந்தனத்தால் பாதுகைக்கு அவரே தடவி விடுறார். இது தான் தூங்கும்போது கூட அந்த பாதுகை மேலே இருக்கக்கூடிய அந்த பிரியத்தினால தன்னுடைய மூச்சுக்காத்தானது பாதுகை மேலே எப்பவுமே பட்டுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூவின் மூலமாக அந்த மூச்சுக்காத்து பாதுகையை போய் சேர்ற மாதிரி ஒரு சந்தனத்தூளால் தடவரா மாதிரி ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த ஸ்ருங்கார ரசம் அப்படிங்கிறதுக்கு பெருமாள் முழிச்சுன்னு இருக்கும்போது மட்டும் இல்லை, தூங்கும்போது கூட தன்னுடைய அந்த அரவணைப்புன்றதை பாதுகைக்கு எப்பவுமே கொடுத்துன்னு அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். இப்போது இதோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாள் தான் தூங்கும்போது கூட தன்னோட வடிவழகுனால ஆழ்வார்களுக்கு சேவை சாய்ச்சுருக்க, அது ஆழ்வார்களும் அவ்வளோ போக்கியமாக அனுபவிக்கிறா. அதாவது எல்லா ஆழ்வாரும் ஒரு பெருமாளை பாடியிருக்கா அப்படின்னா அது ரங்கநாதன் தான். ரங்கநாதனோட அந்த சயன திருக்கோலத்தை பாடாத ஆழ்வாரே கிடையாது. மொத்த பேரும் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கான்னா ரங்கநாதனுக்கு தான். ஆக அத்தனை ஆழ்வார்களுக்குமே தன்னுடைய மூச்சுக்காத்து, அதாவது பெருமாளோட மூச்சுக்காத்துன்றது தான் நம்ம ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொல்லுவோம். அதான் வேதங்கள் வேதாங்கங்கள். ஆக அதன் மூலமாக அந்த வேதத்தோட அர்த்தத்தை நான் தூங்கும்போதும் எப்படி இருக்குன்னு நீர் ஒரு பாட்டாக பாடுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வேதத்தை அனுப்பிச்சி வைக்கிறேன். இதுலேருந்து நீர் எனக்கு இதுலேருந்து ஒரு பாட்டு கொடு, நான் என்னோட சயன திருக்கோலத்துக்கு ஒரு பாட்டு பாடுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதுக்கு மொத்த ஆழ்வாருமே பாடியிருக்கா அப்படின்னாலுமே இதுக்கு ரொம்ப பெருமாளோட சயன திருக்கோலத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னோன்னா நம்ம திருமாலை தான். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை, இந்த பாசுரத்தோட அடிப்படையில் தான் கோதாஸ்துதியில் நம் சுவாமி சாய்ப்பர் தூங்கும்போது கூட அவர் ஏன் அந்த தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னா திக்தக்ஷிணாப்பி ஸ்லோகத்தில் சாய்ப்பர் ஆண்டாளோட இடம் அது, அதனால் அங்கே பார்க்குறேன்னு. தூங்கும்போது கூட எப்படி அவர் ஆண்டாளை நினச்சின்னு இருக்காருன்னு கோதாஸ்துதியில் சொன்னாரோ, அதே மாதிரி தூங்குற கோலத்தில் இருந்தால் கூட அவருக்கு பாதுகை மேலே எவ்வளோ பிரியோன்னு இங்கே ஒரு ஸ்லோகமும் கொடுத்துருக்கார் நம் சுவாமி. ஆக பெருமாளோட இந்த சயன திருக்கோலத்துக்கு எல்லா ஆழ்வார்களுமே எழுதியிருக்கா அப்படின்னாலுமே நம்மாழ்வாரோட பாசுரமானது ஒன்று ரொம்ப அழகான பாசுரம். அதோட வியாக்கியானம் வாசிக்கும்போது
அது ரொம்ப அழகாக அடியனுக்கு பட்டுது. அதனால் நிறைய இதுக்கு கோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா கூட இந்த ஒரு பாசுரம் ரொம்ப அழகாக இருந்ததுனால அடியன் இதை கோட் பண்ணுறேன். மற்றபடி பெருமாளோட சயன திருக்கோலத்துக்கு எத்தனை வேணாலும் சொல்லலாம். ஆழ்வார்கள் அந்த சயன கோலத்தில் மயங்கி எழுதின பாசுரங்கள்னு 4000 எடுத்தோன்னா ஏகப்பட்டது இருந்தாலுமே இந்த பாசுரத்துக்கு ஒரு தனி ஏற்றம்னு அடியனுக்கு தோணினதுனால இதை எடுத்திருக்கேன். நாளும் வாய்க்க நங்கட்கு நளிர்நீர் கடலை படைத்து தன் தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலபரப்பி நீளும் படற்பூங் கற்பகக்காவும் நிறைபண்ணாயிற்றின் கோளுமுடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே அப்படின்ற. அதாவது என்னென்னா இதுலேயுமே அந்த ஒரு சயன திருக்கோலத்தை தான் சாய்க்கிறார். நளிர் நீர் குளிர்ந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய கடல், அந்த கடலில் படைத்து அதை உண்டு பண்ணி தானே அதில் சயனிச்சுண்டு, அதுவும் எப்படி சமனில்லாத தாம் படைச்ச அதே மாதிரி ஒரு உருவமாக இருந்தாலும் தன்னுடைய உருவத்துக்கு ஒரு ஒப்பு சொல்ல முடியாத அளவு, நம்மள மாதிரி கை கால் தானே பெருமாளுக்குன்னு சொல்ல முடியாது. சமன் இல்லாத, அதுக்கு ஒரு ஒப்பு இல்லாத அந்த மாதிரியான ஒரு உருவத்தில் பெருமாளானவர் என்ன பண்ணுறார்? தாளும் தோளும் முடிகளும் திருவடிகளும் தோள்களும் தலைகளும்னு பரப்பிண்டு அவர் அந்த சயனத்தில் அவர் திருக்கோலத்தில் அவர் படுத்துன்னு இருக்கிற அழகை சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நம்மாழ்வார் சாய்க்கிறார், இந்த மாதிரி ஒரு திருக்கோலத்தில் அப்படின்னு அவர் சொல்லும்போது பெருமாளுக்கு தோன்றது, ஆகா நம்ம சயன திருக்கோலத்தை இவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். அவர் சொல்ல வந்தது என்ன அந்த இடத்துலன்னா, நங்கட்கு அதன் ருசி அறிந்த நமக்கு நாளும் வாய்க்க எல்லா நாளும் இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எந்த ருசி அப்படின்னா, பெருமாள் இப்படி பள்ளி கொண்டு இருக்காரே அந்த சேவையை சேவிக்கிறது இல்லையா தமர்கள் கூட்டம். இந்த சேவையை சேவிக்கிறாளே தமர்கள் பக்தர்கள், அவா கூட்டத்தில் நின்று அதை ரசிக்கணுமா. பெருமாள் என்ன அழகாக சயனிச்சுன்னு இருக்கார்ல அப்படின்னு அவா பேசுகிறாளே அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்று அதை ரசிக்கணுமா. பெருமாளை சயனத்தில் சேவிக்கிறத விட கூட பெருமாள் சயனத்தில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பக்தர்கள் கூட்டம் பேசுகிறாளே, அந்த பக்தர்கள் கூட்டத்துக்கு நடுவில் இருந்து அதை கேட்டு அதை ரசிக்கணும் அப்படிங்கிற. நேராக பெருமாளை ரசிக்கிறத விட பெருமாளை ரசிக்கிற வாக்கு நடுவில் இருந்துட்டு அதை ரசிக்கிறதுன்றது இருக்கே, அது எனக்கு வாய்க்கணும். நாளும் வாய்க்க நங்கட்கு நாளும் வாய்க்க, அதை அந்த ருசி அறிந்த நமக்கு அது எல்லா நாளும் கிடைக்க வேணும் அப்படிங்கிற. ஆக பெருமாள் சயன கோலத்தில் இருக்கும்போதும் பாதுகையை விடுறதில்ல அப்படி, அதாவது பாதுகை மேலே இருக்கிற அந்த ஸ்ருங்காரத்தை விடுறதில்ல. அதே போல் பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருந்தாலும் தன்னுடைய வடிவழகை காமிச்சு ஆழ்வார்களை விடுறதே இல்லை. ஆழ்வார்களும் அதுக்கேற்ற மாதிரி அவரோட அந்த சயன திருக்கோலத்தை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறா. அதுக்கு நடுவில் பெருமாளை வர்ணிக்கிறத விட பெருமாளை வர்ணிக்கிறவாளுக்கு நடுவில் இருந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்ற இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். ஆக இதுலேயும் நமக்கு புரியறது என்னன்னா, சந்தகா அந்த பெரியவர்கள், பெருமாளை சேவிக்கிற அந்த பக்தர்கள் அவாதான் முக்கியம் அப்படின்றதையும் நமக்கு இதுலேருந்து புரியறது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தூங்கும்போது கூட பாதுகையோட அந்த ஸ்ருங்காரத்தை பெருமாள் விடுறதில்லைன்னு சுவாமி நமக்கு புரிய வைக்கிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.